Hey foodies, welcome back to my channel. ஹாய், இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஃபாஸ்ட் குக்கிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஹாட் அண்ட் ஸ்வீட் நண்டு பொரியல். இது பண்ணுறதுக்கு லெஸ் தென் ஒரு 15 நிமிஷம் போதுமானது. யூஸ்வலாக நம்ம நண்டை கிரேவி வச்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப யம்மியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. 1 கிலோ நண்டை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நண்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. உடனே பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நண்டை கழுவுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெளியில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. உடனே குக் பண்ணணும், இல்லைண்டா நண்டோட ஸ்டிஃப்னஸ் போயிடும். நான் இங்கே பெரிய பொரியல் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அதில் மசாலா தடவின நண்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் நல்லா பொரியட்டும். மூடி போட்டு 5 நிமிஷம் அந்த நண்டை எண்ணெயிலேயே வேக விடலாம். மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக மாறியாச்சு. நண்டு ஏதாச்சும் தண்ணி எமிட் பண்ணி இருந்துச்சுன்னா அதை இப்போ நல்லா வத்த விட்டுக்கலாம். நண்டோட டேஸ்ட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஆப்ஷனல் தான், இல்லாட்டா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வத்த விடுங்க. தேங்காய் பால் நல்லா சுண்டி வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் கேப்சிகம் சேர்க்கலாம். என்கிட்ட கேப்சிகம் இல்லை, ஸோ அதனால நான் பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் கிளறி விட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி போட்டு நண்டை தேங்காய் பாலோட வேக விட்டுக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் நல்லா வத்திடுச்சு. உங்களுக்கு தேங்காய் பால் வத்தாம இருந்தா இந்த சமயத்தில் நல்லா அந்த தேங்காய் பாலை வத்த விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறதுனால. ஏற்கனவே நண்டு பொரியும் போதே வாசனையாக இருக்கும். இதை நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். நண்டு சாப்பிடாதவங்க கூட இந்த வாசனையில் டெம்ட் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கள் வீட்டிலே அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த கெச்சப் போட்டு அதை கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க, நண்டில் எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு சிம் பண்ணிக்கலாம். அந்த கெச்சப் எல்லாம் அந்த நண்டு கூட நல்லா ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் விட்டுட்டு நல்லா வந்துருச்சு. இப்போ அந்த எண்ணெயில் சும்மா ஒரு 1 நிமிஷம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் பொரிய விடுங்க நண்டை. நண்டு சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, இது சமைக்க தெரியாதவங்களுக்காக. நண்டோட ஷெல் தாங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும். உள்ள மீட் குக் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். அது எப்போ அதுலேருந்து அந்த பிரைட் ஆரஞ்ச் ரெட் கலர் வருதோ அப்போயே தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா குக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்மளோட ஹாட் அண்ட் ஸ்வீட் நண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.